இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வணக்கங்க. இன்றைக்கி சேல் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மாந்தோட்டம் ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. சேலம்னாலே உங்களுக்கு தெரியும், சேலம் வந்து மாம்பழத்துக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. அதுலேயும் வரகம்பாடி மாம்பழம் வந்து சேலத்தில் ரொம்ப ஸ்பெஷலுங்க. ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வரகம்பாடியில் தாங்க இருக்குது. அருமையான மாந்தோட்டங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தாங்க இந்த வரகம்பாடி ஊர். அந்த வரகம்பாடி ஊர்லேருந்து ரொம்ப பக்கங்க. ரொம்ப வரகம்பாடி ஊருக்கு பின்னாடியே தாங்க நம்ம இடம். எனி டைம் பஸ் வசதி இருக்க ஏரியாங்க. ஒரு அருமையான மாந்தோட்டம் ஒன்று இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்குங்க. இந்த இடத்துடைய மொத்த பரப்பளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ஏக்கர் 90 சென்ட்டுங்க. மொத்த விஸ்தீர்ணம் 1 ஏக்கர் 90 சென்ட்டுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சேலத்துலேருந்து ரொம்ப அதிக ட்ராவல் வேணாங்க. ஒரு 20 நிமிஷம் டு 30 நிமிஷத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு 15லேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஏதாவது ஒரு இடம் இருந்தால் சொல்லுங்கப்பான்னு அவங்களுக்கெல்லாம் ஏற்ற ஒரு மாந்தோட்டம் தாங்க இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமரம் மட்டும் இல்லாமல் குச்சிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயல் போட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த வயல் ஃபுல்லாக குச்சிக்கிழங்கு போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோழிக்கொண்டைங்கிற சொல்கிற பூவுங்க. இது கோழிக்கொண்டைன்னு சொல்லக்கூடிய பூ ஒரு வயல் போட்டிருக்காங்க. மெயினாக சொல்கிறேங்க, இந்த இடம் வந்து செம்மண்ணுங்க. 1 ஏக்கர் 90 சென்ட்டுமே பார்த்தீங்கன்னா செம்மண் தாங்க. பாருங்கள், கோழிக்கொண்டை பூ போட்டிருக்காங்க. பாருங்கள், மாலைகள் எல்லாம் ஃபினிஷிங் டச் கொடுக்கறது இந்த கோழிக்கொண்டை பூ தாங்க. அந்த பூ தாங்க ஒரு வயல் போட்டிருக்காங்க. அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அரளி போட்டிருக்காங்க இந்த இடத்துல. சேலத்தில் வந்து மாம்பழமும் அரளிப்பூவும் ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரளி செடி மட்டும் ஒரு 600 டு 700 அரளி செடி போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாமரத்துக்கெல்லாம் வயசு பார்த்தீங்கன்னா கம்மி 15லேருந்து 25 வருஷத்துக்குள்ளே வருங்க. 15 வருஷம் மரமும் இருக்குதுங்க, 25 வருஷம் மரமும் இருக்குங்க. மரத்தோடைய அளவு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சில கொஞ்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கன்று இருக்குதுங்க. மெயினாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்மண்ணுங்க. 1 ஏக்கர் 90 சென்ட்டுமே செம்மண்ணுங்க. எந்த விதை போட்டாலும் நல்லபடியாக உடனே உயிர் கொடுக்கக்கூடிய மண்ணுங்க. நல்ல மண்ணுங்க. இந்த மண்ணுக்கு எதை போட்டாலும் உயிர் கொடுக்குங்க. அரளியுமே பாருங்கள், அரளிலாம் நல்லாவே குவாலிட்டியாக இருக்குதுங்க. 600 டு 700 செடி அரளி செடியே வச்சுருக்காங்க. மொத்தம் மாமரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 45லேருந்து 50 மரம் இருக்குதுங்க. அதில் 45 மரம் வந்து எல்லாமே பெரிய ரக மரம் தாங்க. எல்லாமே பூ விட்டுருக்குதுங்க. எல்லாமே காப்பு கண்டிஷன் இருக்கிற மரம் தாங்க. மரத்துடைய அளவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு. மெயினாக இந்த இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லேண்டுக்கு மேலே ஹெச்டி டவரோ லைனோ அந்த கிராசிங் எதுவுமே கிடையாதுங்க. டோட்டல் லேண்டு ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சுட்டா இடம் ஒரு அருமையான இடங்க. அது போக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டு ஷெட்டு ஒன்று இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 HP ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று இருக்குங்க. 6 இன்ச்சு போர் இருக்குங்க. இந்த இடத்த பொறுத்தவரையிலும் கிணறு எதுவும் கிடையாதுங்க. 6 இன்ச்சு போர் மட்டும்தாங்க. அந்த போரில் இருக்கிற தண்ணியிலே பாருங்கள் எந்த அளவுக்கு இடங்கள் செழிப்பாக இருக்குன்னு. இங்கே தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியாங்க. பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு ஏரி ஒன்று இருக்குங்க. அதனால் தண்ணிக்கு பிரச்சனை இல்லாத ஏரியாங்க. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து சேலம் டு சென்னை என்ஹெச்சுங்க. சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலைங்க. அதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்ரோடுங்க. கட்ரோடு பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு சேலத்துலேருந்து அந்த இடம் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா மாசினாங்கப்பட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாசினாங்கப்பட்டியிலேருந்து வரகம்பாடி போகிற ரோடுங்க இது. சரியாக உங்களுக்கு வந்து 4.5 கிலோமீட்டரில் வந்துருங்க. எல்லாமே தார் ரோடு தாங்க. மண் ரோடுக்கு வேலையே இல்லை. இது தாங்க அந்த வரகம்பாடிங்கிற ஊர். இதில் எனி டைம் வந்து பஸ் வசதி இருக்குங்க. பஸ் இந்த கோயிலில் தாங்க வந்து நின்று திரும்பி போகும். எனி டைம் வந்து பஸ் வசதி இருக்குங்க. அதனால் பஸ்ஸை விட்டு இறங்கினா நம்ம இடத்துக்கு நடந்து போகிற தூரம் தாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 90 சென்ட்டுங்க. ஒரு ஏக்கரின் விலை 75 லட்சம் தான் சொல்கிறாங்க. கிரையத்தை பொறுத்து முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு தோட்டங்க.